எனக்கு என்னமா உங்க சம்பந்தி சீனிவாசன் மேலதான் சந்தேகமா இருக்கு. மேமே ஒண்ணு உங்க சம்பந்தி தான் அந்த போட்டோவை எடுத்திருக்கணும், இல்லைன்னா எடுத்துட்டு இருந்து வாங்கியிருக்கணும். எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கோ. இது பாருங்க மேம், நான் வட்டி கடன் கொடுத்து வாங்குறோம் தான் இல்லீங்களே. ஆனா இந்த மாதிரி மிரட்டுறது, இந்த முதலே இல்லாம இந்த நீசட தொழில் பண்றதெல்லாம் நான் அல்ல. தயவு செஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மேம் பயந்துருச்சு, அந்த பைக்கு நம்ம காசாக வேண்டியது. அப்ப நான் வரணுங்க மேமோ. சாப்பிடலையா? நீ சாப்பிட்டுட்டு இருக்க அழகா பாத்துக்கிட்டு இருந்தாலே போதுமா, நீ சாப்பிடு. உங்க பங்கு ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? என் பங்கு என்னம்மா, உங்க அம்மா பங்கு சேர்த்து வாங்கிக்கோ. அம்மாவுக்கும் வாங்கி தருவீங்களா? நான் வாங்கி தரமா, ஆனா அவங்க தான் வாங்கிக்க மாட்டாங்க. சரி நீ சாப்பிடு. என் வாழ்க்கையில நீ இருந்தாலே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். டே குட்டி, இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கி தர, நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும், சரியா? ஹாய் கார்த்திக். ஹாய் தீபா. ஹாய் இந்து. ஹாய். ஞாபகம் இருக்கா? இல்ல, நீ ஊருக்கு போயிட்டு வந்தியா, என்ன மறந்துருப்பியோ நினைச்சேன். என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீமா? எனக்கு? அப்பா, அம்மாவோட பங்கு எனக்கு வேணாம், அது ஆன்ட்டிக்கு வாங்கி கொடுத்துறீங்களா? உங்க அம்மாவோட பங்கு நான் எப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி, இந்து எப்போ ஊர்ல இருந்து வந்த? நானும் அம்மாவும் அப்பவே வந்துட்டோம். கார்த்திக், சாந்தி எப்போ? தனியா தான் இருக்கா தீபா. அவளுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையல. கோவம் தீரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தீபா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அபிராமி ஒழியணும். அவளை தீர்த்து கட்டுறவன் நானா இருக்கணும். அவளை அழிக்கிற நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள். இது வரைக்கும் என்ன முட்டாளாக்கணும். அவளை என் அப்பா வரத்துக்கு முன்னாடி அவளை அழிக்கணும். அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள். எனக்கு உங்க ஆவேசம் புரியுது கார்த்திக். கண்டிப்பா நீங்களும் சாந்தியும் ஒண்ணு சேருவீங்க. நான் இப்பவே சாந்தியை மீட் பண்ணி பேசவா? எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் என்னாலும் உனக்கு வந்தோம். நானும் சாந்தி ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறியே. உன் பெரிய மனசுக்கு நீ நல்லா இருக்கணும். எதுக்கு கார்த்திக் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனிஹவ் தேங்க்ஸ். சரி, நான் இப்ப கிளம்பட்டுமா? குட்டி, பாய். 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 என்ன தீபா, வந்த ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே கிளம்பி போறேன்? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்க வரேன்னு சொன்னா, அவளை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் காணோம். நான் போய் என்னாச்சு எதுக்கு வரலன்னு அவளை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன். ஓகே தீபா, பை. பாய். அப்பா, இந்த ஆன்ட்டியும் நம்ம அம்மா மாதிரி சோ ஸ்வீட்லப்பா. அக்கா, இதுல ஒரு கையெழுத்து போடு. அக்கா, அங்க இல்லக்கா. என்னக்கா ஆச்சு உனக்கு? உடம்பு ஏதோ சரியில்லையா? சரி, அப்ப நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. வீட்டுக்கு போனாலும் இதே அபிராமி தானே? அக்கா. ஆமா ஷாம், நான் எங்க போனாலும் என் டென்ஷன் என் கூடயே வரும். இந்த கந்து வெட்டிக்காரன் போட்டோ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஷாம். அக்கா, நான் உனக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இப்பெல்லாம் என்கிட்டயும் ரம்யாட்டையும் நீ எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிற. அப்படியே சொன்னாலும் பாதி தான் சொல்ற, மீதியை மறைக்கிற.
இந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு தான் சொல்றது இல்ல. எனக்கு அந்த கந்து வெட்டிக்காரன் மேல நம்பிக்கையே இல்ல. அவன் பண்ண விலங்கம் தான் என்னையும் அவனையும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தினேஷ் விவாகரத்திலயும் திவ்யா கொலை வழக்குலயும் அவன் பணம் சம்பாதிக்கிறதுலயும் ஒரே குறியா இருந்தான். அவன் ஆளுங்களே அவன் பலிக்கடை ஆக்கிட்டான். என்கிட்ட பணம் வசூல் பண்ண மறைமுகமா என்னையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப புதுசா ஒரு போட்டோ மேட்டர் வர வந்திருக்கு. அதெல்லாம் சரிக்கா. அந்த போட்டோ இப்படி ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு போச்சு? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. சரி, அந்த கந்து வெட்டிக்காரன் போய் பாத்தியே, அவன் என்ன சொன்னான்? அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறான். அக்கா, அந்த ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். You're right, ஷாம். நம்ம சம்பந்தி என்ன பார்த்ததுக்கு அப்புறமா போய் அந்த கந்து வெட்டிக்காரனை சந்திச்சிருக்காரு. அப்படின்னா ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்களா? எனக்கும் அதே சந்தேகம் தான். என் வீடு தேடி வந்து இப்படி சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை கிராமத்துக்கே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். சாந்தி, இந்துவா உங்க அப்பாவோட நான் ஐஸ்கிரீம் பார்லர்ல பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்துவுக்கு அவ அப்பா கூட இருந்தா சந்தோஷம்தான். ஏன் அம்மாவுக்கு இல்லையா? ஏன் சாந்தி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? சாந்தி, நீங்க என்னை விட பெரியவங்க. நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. நான் என் கண்ணால பார்த்தத சொல்றேன். உங்களுக்காக அவர் எப்படி ஏங்குறார் தெரியுமா? அவர் கண்ணுல அவர் படுற வேதனைய நான் பார்த்தேன். அவர் மேல உங்களுக்கு கோபம் குறையலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்காக அவர் உங்களை குறை சொல்லல, தன்னை தானே நொந்துக்கிட்டாரு. அவரோட பார்வையிலையும் பேச்சிலையும் துக்கம்தான் தெரியுது. சாந்தி, நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன்? எல்லாம் விதி. அந்த மாதிரி அவர் வருத்தப்படணும்னு விதி. அதை மாத்த யாராலையும் முடியாது. சாந்தி, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். குழந்தை இந்துக்காகவா? டெஃபினெட்லி நாட். குழந்தை இருந்தா கூட பரவாயில்லன்னு நான் என் ரிலேஷன்ஸ் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் ஏன் இப்படி பண்ணல? நீங்க 2 பேரும் சேரணும், சந்தோஷமா வாழணும். அதுக்காக தானே நான் வெளிக்கிட்டேன். தீபா, பேசி பிரயோஜனம் இல்ல. தெரியும், உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட ஒரு உண்மை மறைச்சதுனால தானே இந்த கோவம். தீபா, இத பத்தி இப்ப பேச வேண்டாம். என் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் உருவாயிடுச்சு. அதை மாத்த முடியாது. உங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி. இதை தாண்டி நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. மாமா வீடு திருமணம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். சாந்தி, நான் மேனஸ் இல்லாம உங்க பர்சனல் லைஃப்ல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றேன்னு தோணுது. ஐ எம் வெரி சாரி. சேச்சா, நீங்க ஏன் நல்லதுக்கு தானே பேசுறீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, நான் வரேன். டேக் கேர். என்ன சம்பந்திமா, வந்தவன வாங்க உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல? அதான் வந்துட்டீங்க, உட்கார்ந்துட்டீங்க. உட்காருங்கன்னு வேற சொல்லணுமா? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? புரியுது, ஏதோ அப்செட்டா இருக்கீங்க. இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது போதும். இன்னைக்கு என் ராசிக்கு சந்திராஷ்டமம்னு நினைக்கிறேன். புரியுது. என்னதான் பிடிக்காத புருஷனா இருந்தாலும் டைவர்ஸ்னு ஆயிட்டா கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். இந்த வக்கீல் பிரகாஷ் வேற அவங்க பக்கம் போனதுல கேஸ் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. நம்ம சேம்பர் எலெக்ஷன்ல வேணாம்ப்பா. ஓகே சார். அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க. உங்க பர்சனல் லைஃப்லயும் ஒரு சின்ன தோல்வி. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தோல்வியை எடுத்துக்கூடாது.
சம்பந்திமா, இந்த சேம்பர் பதவிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது என்ன கவர்மெண்ட்ல கொடுத்த பாரத் ரத்னாவா பத்மஸ்ரீயா? வருஷா வருஷம் தேர்தல் வரப்போகுதுமா. மோரோவர் மதன் கூட வாழ வேண்டான்னு நீங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்க. அவனை டைவர்ஸ் பண்ணதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த ரெண்டுத்தையும் நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கவலைப்படாம இருக்க சொல்ற, நீ என் நண்பனா துரோகியா தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. நான் பிசினஸ் விஷயமா பேசணும்னு வந்தேன். உங்க மூடும் இப்ப சரியில்லை, அப்புறம் பேசிக்கிறேன். பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல எனக்கு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக. இப்போ மணி மார்க்கெட் கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓரளவுக்கு பணத்தை ரெடி பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணணும். நான் வேற யாரை போய் பார்ப்பேன்? என் சம்பந்தி நீங்க இருக்கும்போது. நான் என்ன பண்ணும்? என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க? பிரச்சனை எல்லாம் முடிவிட்டோம், டென்ஷன்லாம் போகட்டும், உங்களுக்கு சேர வேண்டியது நானே சேர்த்துடுறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. என் டென்ஷன்லாம் குறைஞ்சிடுச்சா? சொல்லுங்க. சொல்ல போனா இன்னும் அதிகமாயிடுச்சு. கந்து வெட்டிக்காரன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட ஷேர் கேக்குறியா? சம்பந்தி ஒண்ணும் இல்ல, இந்த அபிராமி சொன்னதை செய்வா. நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நானே உங்க வீட்டுக்கு கொண்டு தரேன். அதானே மரியாதை. சம்பந்தி, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தடுக்க நான் யாரு? உங்களுக்கு சேர வேண்டியது தானே உங்க வீடு வந்து சேரும். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். போ. இந்த அபிராமி யாருன்னு நீ நாளைக்கே தெரிஞ்சுப்ப. பங்கா கேக்குற? தரேன். இந்தாங்கம்மா நீங்க கேட்ட ஃபைல். மேடம், கார்த்திக் சார் வராரு. வாடா கார்த்திக். வாங்க சார். நரேனா, அந்த சீனுவோட கேபின்ல கம்ப்யூட்டர் ஏதோ சரியா ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. போய் பாரு. இல்ல சார், நான் அப்பவே கரெக்ட் பண்ணிட்டேன். இல்ல, வா போய் பார்க்கலாம். ஓகே சார். என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நான் அப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கேன். நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல சாந்தி, ஆனா என் குடும்பத்தை ஏத்துக்கிட்டல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல. இந்துவை பார்க்கறதுக்கு சம்மதிச்சல்ல, அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். எங்க என் மேல இருக்க கோவத்துல இந்துவை பார்க்க அனுப்ப மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணல. விதி இருந்து நம்ம சேர்ந்தாலும் சரி, விதிவசமா நம்ம காலம் பூரா பிரிஞ்சிருந்தாலும் சரி, இந்துவை என் மகளா இருக்கிறதுக்கு நீ சம்மதிச்சா போதும். இந்துவோட அப்பாங்கிற கௌரவம் மட்டும் இருந்தா போதும் சாந்தி. நான் வரேன்.
சாந்தியும் கார்த்திக்கும் பேசியிருப்பாங்களா? இல்ல சார், அவர் முகத்தை பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி தெரியல. என்னக்கா கூப்பிட்டியா? இந்தா என்னது? படிச்சு பாரு. என்னக்கா ப்ராப்பர்ட்டிலாம் என் பேருக்கு எழுதியிருக்க? ஓ, இப்பவே என்ன பிரிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? டே முட்டாள், உனக்கு நல்லதுதான் நான் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கை தான் போராட்டமா போயிடுச்சு. நீயாவது நிம்மதியாரே, அதுக்காக தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கான நேரம் வந்துருச்சுமா? அக்கா, ஒரு சைட்ல இருந்து ஸ்ரீனிவாச பேசிட்டே இருக்காரு. ஆ, அவரு கேக்குறதெல்லாம் நம்ம நிர்வாகத்தோட பங்கு. ஆனா எனக்கு கிடைச்ச சொத்துல இருந்தா நான் உனக்கு எழுதி வச்சிருக்கேன். எனக்கு என்ன புருஷன் இல்ல, புள்ளக்குட்டி இல்ல, இருக்கிறதெல்லாம் ரம்யாவும் நீயும் தான். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? உங்க எதிர்காலத்தை நான் தானே பாத்துக்கணும். அதுக்கான ஏற்பாடு தான் இது ஷாம். நம்ம அப்பா சாகும்போது உங்க 2 பேரும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு இருந்தாரு. அன்னிலிருந்து நீங்க 2 பேரும் எனக்கு குழந்தைங்க. மத்தவங்களுக்கு நான் எப்படியோ, ஆனா உங்களுக்கு நான் தான் தாய். அக்கா, உன் பாசம் எனக்கு தெரியாதா? நான் என்னமோ என் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு காலம் போற போக்குல போயிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையோட முடிவு என்னன்னு எனக்கே தெரியாது. அக்கா, பயப்படாத, நானா எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அந்த ஆர்கே என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படணும், அதை நான் பார்க்கணும். ஆனா கண்ணுக்கு படாம எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவரா வெளில வரலனாலும் நானும் அவரை வெளில கொண்டு வருவேன். நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவருக்கு காட்டுவேன். அதான் என் ஆசை. ஷாம், நீ என் கூட வந்தா உன் வாழ்க்கை கல்லு முள்ளுமா தான் இருக்கும். வேணாப்பா, நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதை நான் பாக்குறேனோ இல்ல நீயே பாத்துக்கிறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ நல்லா இருக்கணும். ஸ்ரீனிவாசன் அவர் பங்கு கேட்டார்ல, அதையும் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். அக்கா, அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க போறியா? அவர் கேட்ட எல்லாத்தையும். அத படிச்சு பார்த்தா இந்த அபிராமி யாருன்னு அவரே புரிஞ்சுப்பாரு. அக்கா, கிட்ட வா.